السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا تغرنكم الحياة الدنيا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகில் சில சமயங்களிலே நமக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்படும். இப்படி நான் ஏமாந்துட்டேனே, என்னுடைய முயற்சிகள் எல்லாம் இப்படி வீணாகிவிட்டதே, நான் இந்த மனிதனை நம்பி பணத்தை கொடுத்திருந்தேனே, அவன் என்னை ஏமாற்றி விட்டானே, இந்த இடம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள், நான் இந்த இடத்திலே சம்பந்தம் செய்து ஏமாந்து விட்டேனே. இப்படியெல்லாம் பல மனிதர்கள் பல ஏமாற்றத்திலே சிக்கி புலம்புவதை நாம் பார்க்கிறோம். புதுசாக ஆன்லைனில் ஏமாற்றம், ஒரே ஒரு மெசேஜில் ஏமாற்றம், இல்லை நீ 1000 ரூபா கொடு, நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், நீ 1000 ரூபா கொடுத்தா நான் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றம். கொஞ்சம் தானே வந்துச்சு, நிறைய கொடுப்பான்னு சொல்லி ஏமாந்துட்டனே. அப்படி மனிதர்கள் பல ஏமாற்றங்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்திற்கு. சில ஏமாற்றங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், சில ஏமாற்றங்களை சரி செய்து விடலாம், சில ஏமாற்றங்கள் தான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட ஒரு குறுகிய காலத்திற்குத்தான். அதற்கு பிறகு அதற்கான ஒரு நிவாரணம், அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சொல்கிறான். உலகத்தில் ஏமாறக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் கொஞ்ச காலத்துடைய ஏமாற்றங்கள். அந்த ஏமாற்றத்தை சரி செய்து விடலாம், அந்த ஏமாற்றத்திற்கான நிவாரணத்தை பெற்றுவிடலாம். ஆனால் ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, அந்த ஏமாற்றத்திலே நீங்கள் சிக்கிவிட வேண்டாம், அந்த காரியத்திலே நீங்கள் ஏமாந்து இருந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். பெரிய மோசடி இதுதான். உலகமே நிலை. இந்த உலகத்தில் நாம் இன்னும் 1000 வருடங்காலங்கள் வாழப்போவதைப் போல பெரிய பெரிய திட்டங்களை போட்டு கடைசியிலே தீனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், கடைசியிலே ஏமாந்து கபருக்கு போனது தான் மிச்சம். ஏமாந்து கபருக்கு போனது தான் மிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய ஒரு கையை பிடரிக்கு பின்னால் வைத்து கொண்டார்கள். இப்படி வச்சாங்க, பிடரில் ஒரு கையை வச்சாங்க, இன்னொரு கையை அப்படி நீட்டி காமிச்சாங்க. ஒரு கையை பிடரியில் வச்சாங்க, இன்னொரு கையை நீட்டி காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கான விளக்கம் என்ன, இதற்கான விளக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய திட்டங்களோ பெருசாக இருக்கு, பெரிய பெரிய திட்டங்கள் போடுறான். 150 வருஷங்கள் 200 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்க போற மாதிரி பெரிய பெரிய திட்டங்களை போடுகின்றான். இந்த கை என்ன தெரியுமா? ஆனால் மனிதனுடைய மௌத்தோ அவனுடைய பிடரிக்கு அருகாமையில் இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ நாம இந்த உலகத்துடைய மாயையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் தான் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க ஏமாந்திராதீங்க. இது கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்றாலே அது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான், இது வாழ்க்கை இல்லை.
இது உலகத்துடைய வாழ்க்கை அல்ல, கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை, சில அனுபவங்களை பெற்ற வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது இங்கே வாழ்வதற்காகவோ ஆள்வதற்காகவோ உண்பதற்காகவோ உடுத்தி மகிழ்வதற்காகவோ நீங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. இந்த உலகம் ஆகிரத்துக்கான தயாரிப்பு செய்வதற்கான ஒரு இடம், ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆகிரத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த உலகத்துடைய நோக்கம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு இந்த உலகத்திலே நாம் உலகமே கதி என்று ஆகிரத்தை மறந்து ஆகிரத்திற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் நிச்சயம், ஒரு நாள் நமக்கு மவுத் வந்து தான் தீரும். தள்ளி போட முடியாது. எவ்வளவு காலங்கள் வாழலாம்? ஒரு 100 வருஷம், 120 வருஷம், உச்சபட்சமாக அவ்வளோதான் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஒரு நாள் மவுத்து, கபருக்கு போய்த்தான் ஆக வேண்டும். எவ்வளவு செல்வம் என்னால் இருக்கலாமே, பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், உலகத்திலே பெரிய முதல் பணக்காரனாக கூட இருக்கலாமே. ஒன்று அவனை விட்டு செல்வம் போய்விடும், அல்லது செல்வத்தை விட்டு அவன் போய்விடுவான். மொத்த போனால் என்ன ஆகும்? யாருது மொத்த போனால்? யாரு செல்வங்க? அது என்னதா? கபில் என் கூட வந்து வைப்பாங்களா? இல்லை. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டானா? 2 பேர் ஒரு இடத்துக்காக, ஒரு சென்ட் நிலத்துக்காக சண்டை போட்டு கொண்டார்களாம். ஒருவன் சொன்னானாம் இது என்னுடைய இடம், இன்னொருவன் சொன்னானாம் இது என்னுடைய நிலம். ஒருத்தன் சொன்னா ஏன் இடம், ஒருத்தன் சொன்னா ஏன் நிலம், ஒருத்தன் இப்படியே மாற்றிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தானுங்களா. அந்த பூமி பேசிச்சான், டேய் 2 பேர் எனக்கு சொந்தம்டா, 2 பேருமே எனக்கு சொந்தம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தானா, நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான். ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வந்தார். அந்த இடத்துக்காரன் அந்த ஞானியை கூப்பிட்டுக்கின்னு போய் பரக்கத்திற்காக, ஐயா இந்த இடம்லாம் என்னது அப்படின்னு சொன்னாராம். துவா செய்கிறதுக்காக, ஐயா இந்த இடமெல்லாம் என்னது? அப்படியா? இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த இடம் வேற ஒருத்தர் சொன்னாது என்னது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ காலங்கள் ஐயா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இதே மாதிரி தான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இந்த இடம்லாம் என்னதுன்னு சொன்னார். அது எங்கள் தகப்பனார். அப்படியா? அவர் எங்கே? ஒரு மூத்தா போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ வேற ஒருத்தர் சொன்னார் இது ஏன் இடம்னு சொன்னார். அவர் யார்? அவங்க தாத்தா. எங்கள் தாத்தா மௌத்தா போயிட்டார். அது பிறகு எங்கள் அப்பா வந்தார். அவர் சொன்னார் இந்த இடம் என்னதுன்னு சொன்னார். எங்கள் அப்பா மௌத்தாகி பல ஆண்டுகள் ஆகிறது. இப்போ இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன். அந்த ஞானி கேட்டாரா, இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த இடம் யார் சொல்லுவாங்க? என் புள்ள சொல்லுவான். அப்போ இடம் அங்கே தான் இருக்கும், இடம் அங்கே தான் இருக்கும், சொத்து அங்கே தான் இருக்கும், வீடு அங்கே தான் இருக்கும், உலகத்துடைய ஆஸ்திகள் எல்லாம் அங்கே தான் இருக்கும். நாமும் போயிடுவோம். உலகத்தை விட்டு எவ்வளவு காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும், எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை விட்டு ஒரு காலம், ஒரு நாள் நாம் போய்த்தான் தீருவோம். போயிட்டா என்ன ஆகும்? எல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஐயோ அத்தா போயிட்டாரே சாப்பிடாம மாசக்கணக்கில் இருப்பாங்களா? காலையில் அடக்கம் பண்ணிட்டு மறுநாள் பிரியாணி ஆக்கி சாப்பிட்றாங்க. நமக்குள்ள மதிப்பு அவ்வளவுதான். நேற்று அடக்கம், இன்னைக்கு பிரியாணி, ஊர் விருந்து. அந்த வீட்டில் துக்கத்திற்கான எந்த அடையாளமாவது இருக்குதா? இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றிய என்னுடைய தகப்பனார் மௌத்தா போயிட்டாரு. பிள்ளைங்களிடத்துல வெளி தோட்டத்தில் அப்படியே சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தா இழிக்கிறானுங்க. அப்போ நமக்கு என்ன மதிப்பு இருந்துச்சு? உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. மௌத்தா போயிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. யாரும் நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஒரு யாசின் ஓதி துவா செய்து கூட நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்காது.
எங்க அத்தா ஒருத்தர் இப்படி எல்லாம் இருந்தாரே, அவர் சேர்த்து வச்ச சொத்து தானே இது. முதல்ல போய் எங்க அத்தா மௌத்தாயிட்டாருன்னு பதிவு பண்ணுவான். ஏன்? வாரிசா வரணும் இல்லையா? பதிவு பண்ணா தானே சொத்து இவன் பேருக்கு மாறும். முதல் வேலை என்ன செய்வான்? முதல்ல அடக்கம் பண்ணுவான், ரெண்டாவது அந்த போய் பதிவு பண்ணுவார். என்னுடைய தகப்பனார் உலகத்தில் வாழ்ந்தார், இனிமேல் அவருடைய எந்த சுவடும் கிடையாது, அவர் கபருக்குள்ள போயிட்டார், அடுத்து நான் தான். உலகத்தில் நடக்குதா இல்லையாங்க? நம்முடைய தகப்பனாரை நம்முடைய மூதாதையர்கள் வச்சுட்டு நாம் அப்படித்தான் இருக்கிறோம், நம்மளும் வச்சுட்டு நம்முடைய பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த உலகம் ஒன்று, இந்த உலகத்தை விட்டு நாம் போயிடுவோம், இந்த உலகத்தை விட்டு நாம் போயிடுவோம், சொத்து செல்வங்களை விட்டு நாம் போய் விடுவோம். அல்லது சில மனிதர்களை பார்க்குறோம், அவங்க உயிராக இருக்கும்போதே சொத்து செல்வங்கள்லாம் போயிடும். அப்போ நம்முடைய கபருக்கு, நம்முடைய ஆகிரத்துக்கு நாம் தயார் செய்யணும். உலகம், பணம், காசு, என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன், என் மனைவிக்கு சேர்த்து வைக்கிறேன், நம்முடைய ஆகிரத்தை வீணாக்கிடக்கூடாது. நம்முடைய கபருக்கு ஒன்றும் இல்லாமல் கபருக்கு போயிடக்கூடாது. குறுகிய காலத்துடைய வாழ்க்கை, குறுகிய காலத்துடைய வாழ்க்கை. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் நஜ்ரான்லேருந்து ஒரு பெரியவர் வந்தார். கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, அவருக்கு ஒரு 200 வயசு இருக்கும். அவருக்கு ஒரு 200 வயசு இருக்கும். இப்போ பெரிய ஆச்சரியமோ அதிசயமோ பார்க்க, 200 வயசா? 40, 50, 60 தாண்டதே பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் பறக்கத்தான் வாழ்ந்துருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவர் ரொம்ப முதியவர், 200 ஆண்டுகளை, 200 வயதை இந்த உலகத்திலே கழித்தவர். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, பெரியவங்களே, நீங்கள் உலகத்தில் ரொம்ப காலங்கள் இருந்திருக்கிறீங்க, உலகத்தில் நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க, இந்த துனியாவை பற்றி உங்களுடைய அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், சில ஆண்டுகள் இன்பமாக இருந்தது, சில ஆண்டுகள், சில காலங்கள் சந்தோஷமாக இருந்தது, சில காலங்கள் சில பல கஷ்டங்கள் இருந்தது. 200 வருஷத்தில் என்ன இருக்கும்? அதானே இருக்கும். கொஞ்ச காலங்கள் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில் 200 ஆண்டு காலத்துடைய அனுபவத்தை பற்றி அவர் சொல்கிறார். நீங்கள் ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, துன்யாவுடைய அனுபவத்தை பற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொன்னார், சில காலங்கள் கஷ்டங்கள், சில காலங்கள் இன்பங்கள், இப்படியே காலங்கள் போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் இரவு பகலிலும் சில பேர் பிறக்கின்றார்கள், சில பேர் பிறக்கின்றார்கள். இந்த பிறக்குவதான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. பிறப்பு நின்று போயிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். இருக்கிறவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்களா என்ன ஆகும்? பிறப்பே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், இருக்கிறவங்க போயிட்டாங்களா உலகம் அழிஞ்சிடும். அடுத்து சொன்னார், சில பேர் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் சில பேர் மௌத்தாகி கொண்டே இருக்கிறாங்க. மௌத்தாகலன்னு சொன்னால் உலகத்தில் மக்கள் இருப்பதற்கு இடம் கிடைக்காது. இப்படியே சொல்லிட்டு அந்த மனிதர் நின்று கொண்டிருந்தார். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நீண்ட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க, முதியவராக இருக்கின்றீர்கள், பெரியவராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஒரு தேவைதான், என்னுடைய கழிந்த காலங்கள் மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும். 200 வருஷத்தை கழிச்சிட்டேன், கிழவனாக இருக்கிறேன், வயது முதிர்ந்து போச்சு, எனக்கு கொஞ்சம் வாலிபத்தை திருப்பி கொடுங்களேன். அப்படி இல்லை, வாலிபத்தை கொடுக்க முடியாது, ரிவேஸ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு மௌத்தியாவது இல்லாமல் ஆக்குங்களே. அந்த பெரியவர் சொன்னார். யார் இடத்திலே? அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே. எனக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருந்தால் ஒன்று என்னுடைய வாலிபத்தை திருப்பி கொடுங்கள், அல்லது இனிமேல் நான் மௌத்தாகக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீங்கள் கொடுங்களேன் என்று கேட்ட பொழுது அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது ரெண்டுமே என் கையில் இல்லை, இது ரெண்டுமே இயற்கைக்கு மாற்றமானது, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லாதது என்று அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அந்த முதியவர் சொன்னார், அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அழிந்து போகக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த வாலிபமும் போயிடுச்சு, முதுமும் போயிடுச்சு, அடுத்து மௌத்து வரப்போகிறது என்று சொன்னால் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இனிமேல் உங்களிடத்திலே இதை தவிர வேறொரு தேவை எனக்கு கிடையாது என்று அந்த 200
வயதை கொண்ட அந்த முதியவர் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார். இப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் நாம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை, அது எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. சேஃப்டியாக போனாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாத்தையும். சமீபத்தில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் அப்படியே சந்தோஷமாக, எவ்வளோ சந்தோஷமாக இன்னும் சில மணி நேரங்களில் நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்தை போய் சந்தித்து விடுவோம், நம்முடைய நாட்டிற்கு சென்று விடுவோம், எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க. உங்களுக்கு அந்த தவணை வந்துடுச்சு, மௌத்துக்கான நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ்வுடைய வல்லமை பாருங்க. யாரும் எல்லாம் கறி கட்டியாக கிடக்கிறாங்க, ஒருத்தனுக்கு மட்டும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் எவ்வளோ பெரிய குதிரத்துள்ளவன். வாய்ப்பே கிடையாது. 99.99 வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹயாத்தை நீளமாக்கி அவனை உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான். அவன்தான் ரப்பு. நம்முடைய ஈமான தினம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. அல்லாஹ்வால் இப்படியும் முடியும், அல்லாஹ்வால் இப்படியும் வாழ வைக்க முடியும். அப்போ உலகத்துடைய வாழ்க்கை ஒரு குறுகிய காலத்துடைய வாழ்க்கை, கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை. இந்த காலத்தில் நாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச நல்ல அமல்களை செஞ்சுட்டு போகணும். வெறும் ஆளாக கபருக்கு போயிடக்கூடாது. வெறும் ஆளாக கபருக்கு போயிடக்கூடாது. போகும்போது ஒன்றும் எடுத்து போக போகிறது கிடையாது. உலகத்தில் எது சம்பாதிச்சிருந்தாலும் எப்படி பிறந்த மாதிரி வந்தோமோ அப்படி பிறந்த மாதிரி தான் போகும். பிறக்கும்போது துணி இல்லாமல் பிறந்தோம், போகும்போதும் அப்படி தான். இருந்தாலும் உடம்பெல்லாம் வளர்ந்துருச்சு, அப்படியே எடுத்து போய் மக்களுக்கு முன்னாடி வைக்க முடியாது. அதனால் ஒரு துணியை சுற்றி, வெள்ளை துணியை சுற்றி கபல் எடுத்து அடக்கிட்டு வர்றாங்க. எப்படி வெறும் கையாக பிறந்து வந்தோமோ வெறும் கையாகத்தான் கபருக்கு போக போகின்றோம். உலகத்தையே கட்டி ஆண்ட அலெக்சாண்டர் சொன்னாராம், நான் மவுத்தாகும் பொழுது, இறக்கும் பொழுது சந்தாக் பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போவீங்க இல்லையா, என்னுடைய 2 கையையும் பெட்டிக்கு வெளியிலே வைத்து என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாராம். இந்த உலகம் என்னுடைய வெற்றிக்கு முன்னால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். வெற்றி கொள்வதற்கு இந்த உலகம் சிறியது என்று சொன்னாராம் அலெக்சாண்டர். இதெல்லாம் இந்த உலகமே என்ன நான் போனேன்னு சொன்னா இதை தாண்டி ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. இந்த உலகம்லாம் சின்னது, இந்த உலகம் நான் வெற்றி கொள்வதற்கு போதிய அளவு இல்லை, ரொம்ப சின்னதுன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் கூட கையை வெறுங்கையாக வெளியில் வைத்து அழைத்து என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாராம். மக்கள் எல்லாம் காரணம் கேட்டார்களாம். ஏன், உலகத்தையே கட்டி ஆண்ட அலெக்சாண்டர் கூட உலகத்தை விட்டு போகும் பொழுது வெறும் கையோடு தான் போனார் என்று இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் என்று அலெக்சாண்டர் சொன்னாராம். இப்போ உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது நல்ல அமல்கள் ஏதாவது செஞ்சிருந்தால், புண்ணியங்கள் ஏதாவது செய்திருந்தால், நன்மைகள் ஏதாவது செய்திருந்தால் அதை கொண்டு போகலாம், அவ்வளோதான். ஒன்றும் வராது. கையில் இருக்கிற நகத்தை கூட, நகத்தில் இருக்கிற அழுக்க கூட சுரண்டிட்டு தான் நம்மளை குளிப்பாட்டி வைப்பாங்க. ஏதாவது வச்சிருக்கிறானா? அப்போது இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் நன்மைகளோடு போகணும். உலகத்தில் நாம் ஏமாந்துடக்கூடாது. இதுதான் ஆஹா, இவ்வளோ பெரிய வானம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய பூமி இருக்கிறது, இவ்வளோ பெரிய தோட்டம் திறவுகள் இருக்கிறது, இவ்வளோ பெரிய விவசாயம் இருக்கிறது, இவ்வளோ கடை இருக்கிறது, எனக்கு ஆஃபீஸ் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்களே, மனைவி இருக்கிறார்களே, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறதே என்று இந்த உலகத்தை பார்த்து நாம் ஏமாந்துடக்கூடாது. உலகத்தில் நம்ம ரொம்ப ஊறி போயிருக்கிறோம். தொழுகை ரொம்ப கஷ்டமாக தெரியுது, நல்ல அமலுக்கு சிரமமாக தெரியுது. ஏன்? மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிறதே நம்ம மறந்துட்டோமே. இந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் நமக்கு மௌத்து இருக்குன்னு நினச்சி பார்த்துருப்போம். இந்த ஒரு வாரத்தில் அங்கே போன ஜும்மாவிலேருந்து இந்த ஜும்மா வரைக்கும் எனக்கும் மௌத்து வரும், என்னையும் குளிப்பாட்டுவாங்க, எனக்கும் ஜனாசா தொழுகை வைப்பாங்க, சொந்த பந்தெல்லாம் வரும், என்னை சந்தாக்களை வச்சு தூக்கிட்டு போய் கபூரில் வச்சு மல்ல தள்ளி மூடிட்டு வந்துடுவாங்க. சரி, அதை விடுங்க. நானும் மௌத்தாகுவேன்னு நினச்சவங்க எத்தனை பேர் இல்லையே? அந்த சிந்தனையே நமக்கு இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 25 தடவை மௌத்தை பற்றி நினைக்கணுமா. அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் எனக்கு பரக்கத் செய், மௌத்துக்கு பிறகும் எனக்கு பரக்கத்து செய்.
மௌத்தை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு கண்ணு மூடிட்டேன்னு சொன்னால் கபரில் யாரும் வரமாட்டாங்களே அப்படிங்கிற சிந்தனை வரும். மௌத்தையே நம்ம மறந்துட்டோமே. அதனால் நாம் நல்ல அமல்களை செய்யணும். உலகம் ஏமாற்று உலகம். இந்த உலகத்தை நாம் எதையும் கொண்டு போகிறது கிடையாது. சரி, நம்ம போன பிறகு இந்த உலகம் கவலைப்படுமா? இல்லை. நம்ம போயிட்டார், எத்தனை பேர் நம்மளை மூதாதையர்கள், அத்தா அம்மா, எத்தனை பேர் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்திருப்போம். எத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்கிறோம்? இல்லையே. இதுக்கு பிறகும் நாம் மூத்தா போயிட்டா நம்முடைய பிள்ளைங்க கவலைப்படுவாங்கன்றீங்க? இல்லை. நம்முடைய கபருக்கு நாம் தான் தயார் பண்ணணும். என்னுடைய கபருக்கு, என்னுடைய ஆகிரத்துக்கு, என்னுடைய மீசானுக்கு, என்னுடைய ஹிசாபுக்கு நான் தான் தயார் செய்யணும். எனக்கு பிள்ளைங்க குர்ஆன் ஓதுவாங்களா? எனக்கு பிள்ளைங்க எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தான தர்மங்கள் செய்து எனக்கு கபருக்கு நன்மை எத்தி வைப்பாங்களா? அவன் சண்டை போட்டுக்கிறதே பத்தாத நேரம். அதனால் நாம் அறிவாளிகளாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு. அறிவாளி யார் தெரியுமா? தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உலகத்தின் ஆசாபாசங்களிலே மூழ்கி விடாமல் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு யார் நன்மைகளை செய்து தயாரிப்போடு இருக்கின்றானோ அவன்தான் அறிவாளி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமல்ல. என்றாவது ஒரு நாள், எத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் தீர வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உயிராக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் செத்துத்தான் தீரும், மௌத்தாகித்தான் தீரும். எதெல்லாம் உயிராக இருக்குதோ எல்லாத்துக்கும் மௌத்து உண்டு. பிறந்துட்டோம், மௌத்தாகித்தான் தீரணும். அந்த மௌத்துக்கு பிறகு நம்முடைய அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நாம் நிற்கும் பொழுது அவனுக்கு முன்னால் கொஞ்சமாவது சந்தோஷமாக நிற்கணும். அவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். என்ன அடியானே, ஏதோ உன்னால் முடிஞ்சது, நீ அமல்களோடு வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் உலகத்தில் தயார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உலகத்துடைய மோகத்திலே மூழ்கி ஏமாந்து விடாமல் ஆகிரத்துக்கான நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.